அன்பான தோழலுக்கு வணக்கம். நீங்கள் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் சரி தான், அல்லது ஒரு அரசியல் கூட்டத்துக்கு போனாலும் சரி தான், ஒரு முக்கியமான நிகழ்ச்சிக்கு போனாலும் சரி தான், அங்கே நம்ம உட்காரக்கூடிய சேரை ஒன்றுக்கு மேலே ஒன்றா அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த சேரை அழகாக ஒரு சேருக்கு மேலே அழகாக ஒட்டி இருக்கும். ஆனால் அந்த சேரை ரொம்ப ஈஸியாகவும் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, சேருக்கு பின்பக்கத்திலேயோ அல்லது நம்ம உட்காரக்கூடிய இடத்துலையோ ஒரு துவாரம் இருக்கும். அந்த துவாரம் எதுக்கு இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதைத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஒரு சிலவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த துவாரம் எதுக்கு இருக்குது தெரியுமா? நம்ம சேரை பொதுவாக வைக்கும் பொழுது இந்த துவாரம் இல்லாமல் இருந்தால் காற்றோட அழுத்தத்தில் அது ஒட்டி பிடிச்சிருக்கும். எடுக்கிறதுக்கு ரொம்பவே நம்ம நிச்சயம் கஷ்டப்படுவோம். வேணால் நீங்கள் ஒரு பக்கெட்டை எடுத்துகிட்டு இன்னொரு பக்கெட் அதுக்குள்ளே வச்சு பாருங்கள். அந்த காற்றுக்கு அழுத்தத்தில் அந்த பக்கெட்டை எடுக்கிறது ரொம்பவே கஷ்டப்படுவோம். அந்த சேரை நம்ம ரொம்ப ஈஸியாக எடுத்துரும். அதுக்கு முக்கிய காரணமே இந்த சேருக்கு பின்னாடியோ அல்லது நம்ம உட்காரக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய துவாரம் தான் முக்கியமான காரணம். அந்த காற்று அங்கே அழுத்தத்தை கொடுக்காது. காற்று என்ன செய்யறது தெரியுமா? அந்த துவாரம் வழியாக வெளியே போயிடும். போகும்போது அந்த சேரை நம்ம என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸியாகவே எடுத்துக்கிடலாம். ஈஸியாக சேரை அடுக்கி வைக்கிறதுக்கும் ஈஸியாக அந்த சேரை பிரித்து எடுக்கிறதுக்கும் அந்த ஒரு பயன்பாட்டுக்காகத்தான் பின்பக்கத்தில் என்ன இருக்குது, துவாரம் இருக்குது. நன்றி.